அரசியல் திசை காட்டும் சாணக்கியாவின் திசைகள் 4 மக்கள் முன்னால் மாபெரும் விவாத நிகழ்ச்சி. முருகன் மாநாடு ஆன்மீக எழுச்சியா மதவாத முயற்சியா? ஜூலை 19 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு மாஸ்டர் மகால் சம்மட்டிபுரம் தேனி சாலை மதுரை. ராஜா, KS அழகிரி, அர்ஜுன் சம்பத், நாஞ்சில் சம்பத் பங்கேற்பு. அனைவரும் வருக. அனுமதி இலவசம். வங்கதேசத்தின் கோபால்கஞ்ச் நகரில் இன்று நடைபெற்ற வன்முறையில் 4 பேர் உயிரிழந்தனர். 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து உள்ளனர். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக கடந்த ஆண்டு மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் பின்னணியில் அவர் இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார். பின்னர் நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் இடைக்கால அரசு தலைவராக நியமிக்கப்பட்டார். மாணவர்கள் பலர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றனர். இந்த மாற்றம் நடந்து ஓராண்டு முடிவடைந்ததை முன்னிட்டு தேசிய குடிமக்கள் கட்சி என்ற மாணவர்களின் அரசியல் அமைப்பின் மூலம் பல்வேறு பகுதிகளில் பேரணிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக ஷேக் ஹசீனாவின் சொந்த மாவட்டமாக கருதப்படும் கோபால்கஞ்சில் இன்று பேரணி நடைபெற்றது. இதனிடையே ஹசீனாவின் ஆதரவாளர்களான அவாமி லீக் கட்சியினர் பேரணியை தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். வாகனங்களை தீ வைத்து போலீசார் மீது கல்லெறியும் சம்பவங்களில் ஈடுபட்டனர். தடுப்பை கடந்த உருவான மோதலில் 4 பேர் உயிரிழந்தனர். வன்முறை காரணமாக மாணவர் தலைவர்கள் காவல் நிலையங்களில் தஞ்சம் புகுந்தனர். பலர் போலீஸ் பாதுகாப்புடன் அருகில் உள்ள பரித்பூர் மாவட்டம் நோக்கி விரைந்தனர். மாநகரில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் கடைகள் மூடப்பட்டு சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. மாணவர் தலைவர் நைஷித் இஸ்லாம் வன்முறைக்கு பதிலடி நடவடிக்கைகள் 24 மணி நேரத்தில் எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பரீத்பூரில் அடுத்த பேரணி நடைபெறும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசை சாடும் குரல்கள் அதிகரித்து வருகின்றன. சிறுபான்மைகளுக்கு எதிரான வன்முறைகளும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைத்தலும் நாட்டில் ஜனநாயக நிலைமை ஆபத்தாகும் சூழ்நிலையை ஏற்படுத்தி வருவதாக விமர்சனம் எழுந்துள்ளது.